24 மணி நேரமும் நம்ம கண்ணு ஸ்கிரீனுக்கு எக்ஸ்போஸ் ஆயிட்டு தான் இருக்கு. அப்படி இருந்தும் நம்ம கண்ணை நம்ம ஹெல்தியா வச்சுக்கலாம். நம்பர் 1, கண்ணை வந்து நீங்க வாஷ் பண்ணணும். எய்தர் ஒரு ஸ்பிளாஷ் ஆஃப் வாட்டர்ல நீங்க வாஷ் பண்ணலாம், இல்லைன்னா நேத்தின்னு ஒரு கப்ஸ் இருக்கு, அந்த கப்ஸ்ல கூட நீங்க கண்ணை வந்து வாஷ் பண்ணலாம் ரெகுலரா. 2, you can do eye exercises. மேல 2 times பார்க்கணும், கீழே 2 times பார்க்கணும். ரைட், லெஃப்ட் அண்ட் கிளாக்வைஸ், ஆன்டி கிளாக்வைஸ். இது எல்லாமே 2 ரவுண்ட்ஸ் பண்ண போறீங்க. 3, பாமிங். உங்க உள்ளங்கைய ஜென்டலா நல்லா ரப் பண்ணிட்டு உங்க 2 கையையும் கப் பண்ணிட்டு கண்ணு மேல நீங்க ஒரு 3 minutes கண்ணை வந்து நல்லா பாம் பண்ண போறீங்க. இந்த ஹீட் வந்து உங்க கண்ணுல டிரான்ஸ்ஃபர் ஆகிற மாதிரி. 4, பிளிங்கிங். 2 hours கண்டினியூஸா நீங்க ஸ்கிரீன் யூஸ் பண்ணிட்டதுக்கு அப்புறம் கண்ணை எவ்வளவு வேகமா பிளிங்க் பண்ண முடியுமோ அவ்வளவு வேகமா 1 minute நீங்க பிளிங்க் பண்ணலாம். நம்பர் 5, ஆப்ஜெக்ட் கேசிங். எந்த ஒரு ஆப்ஜெக்டா வேணா இருக்கலாம். ஃபயர், ஸ்கை, மூன், சன், வாட்டர், எதுவா வேணா இருக்கலாம். என்னோட ஃபேவரட் வந்து ஃபயர், பிகாஸ் இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல். நீங்க ஒரு அகல் விளக்கோ மெழுகுவத்தியோ ஏதோ ஒன்று கேண்டில் லைட் பண்ணிட்டு அந்த விளக்க வந்து 1 minute நீங்க நல்லா கேஸ் பண்ணிட்டு கண்ணை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாமிங் பண்ணுங்க. அகைன் ஒரு 1 minute அந்த ஆப்ஜெக்டையே நீங்க க்ளோஸா பார்க்க போறீங்க அண்ட் அகைன் பாமிங் பண்ணுங்க. இந்த ஆப்ஜெக்ட் கேசிங் வந்து இட்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் அண்ட் வெரி குட் ஃபார் யுவர் ஐஸ். இந்த 5மே மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப நேரம் ஸ்கிரீன் யூஸ் பண்றவங்க, நல்லா படிக்கிறவங்க, அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க.